ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த் IQoo 11 சீரிஸில் அடுத்ததாக இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் அடாக போகுது IQoo 11S அப்படின்ற நேமில். அண்ட் இதை பற்றின லீக்ஸ்லாம் கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றத அஃபிஷியலாக IQoo வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜென்ரல் மேனேஜர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இமேஜை ஷேர் பண்ணி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி IQoo கிட்டேருந்து அடுத்ததாக வரப்போகிற இந்த IQoo 11S ஸ்மார்ட் ஃபோன் இதை பற்றின லீக்ஸ்லாம் கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில கெஸ்ஸஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அந்த கெஸ்ஸஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IQoo 11 சீரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாட்டி ஆக்சுவலி எப்போவுமே IQoo அந்த நம்பர் சீரிஸில் ஒரு ப்ரோ வேரியன்ட் இருக்கும். IQoo 10, 10 Pro அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் IQoo 11 சீரிஸில் மட்டும் ப்ரோ வேரியன்ட் கூட இல்லாமல் வெறும் IQoo 11 அப்படின்ற இந்த ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனாலேயே இந்த IQoo 11 ஒரு டவுன்கிரேடட் வெர்ஷனாக IQoo 11S அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதனுடைய ஒரு இமேஜை தான் IQoo வைஸ் பிரசிடென்ட்டே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு க்ரீன் கலர் வேரியண்ட்டுக்கான ஒரு இமேஜை தான் ஆக்சுவலி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான லுக்கில் தான் இந்த IQoo 11S ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அண்ட் இந்த இமேஜ் இந்த IQoo 11S அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றத தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின எந்த இன்ஃபர்மேஷன் எந்த லீக்குமே ஆக்சுவலி இப்போ வெளில பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றின சில கெஸ்ஸஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அந்த கெஸ்ஸஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேச போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் இது IQoo 11S அப்படின்ற நேமில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது IQoo 11S அப்படின்றது கண்டிப்பாக IQoo 11 விட ஒரு டவுன்கிரேடட் வேரியண்ட்டாக அதை விட கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டுக்கு தான் வரும், அது கன்ஃபார்ம். அண்ட் அதுலேயுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்மியான செக்மெண்ட்டுக்கு நமக்கு வருது அப்படின்னாலுமே IQoo 11 இருக்கிற மாதிரி Snapdragon 8 Gen 2 அப்படின்ற அந்த ப்ராசஸர் தான், அதை விடவே ஓவர் கிளாக்டு வெர்ஷனுக்கான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில கெஸஸுமே இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓவர் கிளாக்டு வெர்ஷன் வருதோ இல்லையோ பட் Snapdragon 8 Gen 2க்கான அந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரே இந்த ஸ்மார்ட் ஃபோன் IQoo 11 ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா IQoo 11 ஸ்மார்ட் ஃபோன்லேயே நமக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் IQoo 11S அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் 200 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ உண்மையிலே 200 வாட்ஸ் அப்படின்றது IQoo 11 விடவுமே ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ஸ் அதை கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்கும். மற்றபடி இங்கே 200 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இவங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லப்படுது. ஏன்னா எப்போவுமே இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னாலே இந்த பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி பண்ணி தான் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே 200 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால மோஸ்ட்லி பேட்டரி கெப்பாசிட்டி 4500 இல்லை 4700 அந்த மாதிரியான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இருந்தாலும் ஓகே தான், 4700 mAh கொடுத்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்து கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக அவங்க ஷேர் பண்ணிருக்கக்கூடிய இந்த இமேஜிலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 3 கேமரா அப்படின்றது இருக்க போகுது. பட் அந்த 3 கேமராவோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராசஸர் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா IQoo 11 விட இங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ லீக்ஸாக இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த IQoo 11S அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக IQoo 11 விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு வரும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சில விஷயங்களை அதை விட கம்மியாக தான் கொடுத்தாகணும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்தையுமே அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேமரா அண்ட் டிஸ்பிளே இதெல்லாம் நமக்கு டவுன்கிரேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது IQoo 11 ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம்னா நமக்கு பின்பக்கம் அங்கேயுமே 3 கேமரா இருந்துச்சு. பட் அங்கே பிரைமரி 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்கான பிரைமரி கேமரா கொடுத்துருந்தாங்க. அது கூட 13 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 8 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக அதை விட கொஞ்சம் டவுன்கிரேடடான கேமரா ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான OISக்கான சப்போர்ட் கேமரா இருக்கும். பட் அது கூட இருக்க போகிற அந்த சப்போர்ட்டிவ் கேமராஸ் 8 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் இல்லைனா 2 அப்படின்ற மாதிரியான கேமரா தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மோஸ்ட்லி 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான கேமராஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அதே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேஞ்சஸ் கிடையாது. பட் ரியர் கேமரா மட்டும் IQoo 11 இருந்து இங்கே கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி இந்த IQoo 11 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேமரா மாதிரியே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ஃபீச்சரும் நமக்கு IQoo 11 கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் IQoo 11 பார்த்தோம்னா நமக்கு 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருந்தாங்க 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில். ஸோ அதனால் அந்த 2K ரெசல்யூஷன் அப்படின்றத கட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளேவாக மோஸ்ட்லி இந்த IQoo 11 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இந்த IQoo 11 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு IQoo 11 இருந்து டிஸ்பிளேவையும் கேமராவையும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த IQoo 11 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வரப்போகுது அப்படின்ற மாதிரியான கெஸஸ் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இது லீக்ஸ் எல்லாம் கூட கிடையாது, ஜஸ்ட் கெஸஸ். இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய டிப்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்றதும் அவங்க கெஸ் பண்ணிருக்கக்கூடிய சில ஸ்பெக்ஸ் தான் இது.
ஸோ அதனால் மோஸ்ட்லி இதில் ஏதாவது சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன உண்மையாக இருக்க போகுது, என்னென்ன அப்படியே வரப்போகுது, என்னென்ன சேஞ்சஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ சைனா மார்க்கெட்டில் தான் இருக்க போகுது. சைனாவுக்கான அந்த லீக் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. பட் அதை தாண்டி இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருமா வராதா அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியாவிலுமே IQoo 11 மட்டும்தான், அதுக்கு 11 Pro இல்லை அப்படின்னும் போது அந்த 11 சீரிஸில் கண்டிப்பாக இந்த IQoo 11S அவங்க ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா IQoo 11 நமக்கு 55,000 மாதிரியான செக்மெண்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை விட கொஞ்சம் டவுன்கிரேடட் வெர்ஷனாக வருது அப்படின்றதுனால மோஸ்ட்லி 50,000 வரைக்கும் ஃபுல்லாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இந்த IQoo 11S அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அண்டர் 50,000 செக்மெண்ட்டில் IQoo கிட்டேருந்து அவங்களுடைய 11 சீரிஸில் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வேறு ஏதாவது இந்தியன் லான்ச்சை பற்றின அப்டேட்லாம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.